ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து வீடியோ எதுக்காண்டி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் வந்து ஒரு சீசன் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கையிலேருந்தே அதுக்கு வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தாலுமே வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து பிக் பாஸ் வந்து ரெகுலரா வந்து பார்க்குற எண்ணிக்கை வந்து கூடிட்டே தான் போகுது. ஸோ பிக் பாஸ்ன்னு சொல்லி தனி ஃபேன்ஸ் ஃபாலோவிங்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம சேனல்ல பிக் பாஸ் பத்தி வீடியோ போடலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன். ஏன் இந்த வீடியோ நான் இன்னைக்கு மேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னவோ வந்து நம்ம வாட்டர்மேன் சார், திவாகர் சார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த வீட்ல இருக்க எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணியே வந்து அவர மட்டுமே வந்து கார்னர் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. பட் ஆனா அவர் வந்து பேசுற விதம் வந்து ரூடா இருந்தா தெரிஞ்சா கூட, ஆனா அவர் வந்து நியாயமா தான் இருக்கிறாரு. நியாயமான விஷயத்துக்கு தான் பேசுறாரு. பட் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர வந்து ம திரும்பி திரும்பி போய் ஃபோர்ஸ் பண்ணி பேச வைக்கிறதுனால வந்து, அவர் வந்து நம்ம வந்து ஒரு கெட்ட பேர் வாங்க வச்சிரலாம். ஏன்னா அவர் ஆல்ரெடி வெளிய வந்து ஃபேமஸா இருக்கிறதுனால, இவர் வந்து இங்கேயே வந்து நல்ல பேர் வாங்கிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லன்னா அவர் வெளிய போயிட்டா நம்மளுக்கு வந்து கேம் வந்து இன்னுமே வந்து ஈஸி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களான்னு தெரியல. பட் ஆனா எல்லாருமே வந்து ஒரே ஆள வந்து டார்கெட் பண்ற மாரி இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து அவர் வந்து கேம் வந்து சூப்பரா விளையாடுறாங்க. ஏன்னா எவ்வளோ டார்கெட் பண்ணாலுமே அவர் வந்து அவரோட கேம கரெக்ட்டா விளையாண்டுட்டு இருக்காரு. அவர் வந்து நியாயமான விஷயத்துக்கு கரெக்ட்டான நேரத்துல பதில் குடுக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அவர் வந்து அவரோட உடம்ப கிண்டல் பண்ற விதமா இருக்கட்டும், இல்ல அவர் பேசுற விதமா இருக்கட்டும், அவர் அவர் வந்து சுத்தி சுத்தி பேசுறவங்க எல்லாருமே வந்து ஓவராலா எல்லாருமே அவரே டார்கெட் பண்ற மாரி இருந்தா கூட, அவர் அத எதையுமே கண்டுக்காம, அத எதையுமே கேர் பண்ணாம, அவரு அவரு நம்ம எதுக்காக வந்தோம்? நம்ம விளையாடுறதுக்காக வந்தோம் அப்படின்னா, நம்ம விளையாட்ட மட்டும் தான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து கேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் தெளிவா புரிஞ்சிருக்காரு. இன்னொன்னு அவர் வந்து டாக்டரும் கூட. ஸோ பிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிற ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு கேட்டு அவர் வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சண்டை போட்டிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அவர் கேட்டே இருந்தாங்க. பிசியோதெரபிஸ்ட்னா என்ன? அது வந்து டாக்டரா? அது வந்து நம்ம டாக்டர்ன்னு சொல்லலாமா? அப்படிலாம் வந்து அவர கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டே இருந்தாங்க. இவங்க வந்து எபிசோட்ல பார்க்கிறத விட 24x7ல பார்க்குற நிறைய பேருக்கு வந்து தெரியும். அவர்ட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க. எப்படி எப்படிலாம் கேட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஃபேஸ் பண்றாரு. அதனால தான் அவர் வந்து ஒரு லெவலுக்கு மேல வந்து அத வந்து ஒரு எமோஷனலா வந்து அவர் காமிக்கிறாரு அப்படின்னு வந்து தோணுது. ஆக்சுவலா ஸ்டார்ட்டிங்ல வந்து என்னன்னா, அவர் வந்து எனக்கே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எனக்கே வந்து பிடிக்காம தான் இருந்துச்சு. என்ன இவரு இப்படிலாம் வீடியோ போட்டுட்ருக்காரு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஆக்டர்லாம் வந்து கலாய்க்கிற மாரி, அவர் ஆக்டிங் தான் பண்றாரு. பட் அதுவே வந்து கலாய்க்கிற மாரி ஆயிருது. ஸோ அவர் பிக் பாஸ் போறதுக்கு முன்னால சொல்றேன். ஸோ இந்த மாரிலாம் வந்து விமர்சனங்கள் அவர் மேல இருந்துச்சு. அப்போ அந்த டைம்ல எனக்குமே வந்து வீடியோ பார்க்கும்போது, ஏன் இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா பிக் பாஸ் போனதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் இருக்குல்ல, அதாவது நம்ம என்னதான் மீடியால சோசியல் மீடியால வந்து நம்ம வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், நம்ம வந்து அதெல்லாம் வந்து அவரோட ஒரிஜினல் கேரக்டர் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு ரீல்ஸ்க்காகவோ, இல்லன்னா அவர் வந்து ஒரு ஃபாலோவர்ஸ்க்காகவோ, இல்லன்னா ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காகவோ பண்ற ஒரு விஷயம். அத வந்து பெர்சனல் கேரக்டருக்குள்ள நம்ம வந்து கொண்டு போகக்கூடாது. ஸோ அவரோட பெர்சனல் லைஃப் எப்படி இருக்கு? அவர் பெர்சனல்ல எப்படி இருக்காரு? அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து போக போக அந்த நம்ம விஜய் சேதுபதி சார் சொன்ன மாரி வந்து பார்க்க பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியுங்கிற மாரி, அவர் வந்து நம்ம பார்த்து பார்த்து தான் நமக்கு வந்து இனிமே தான் அவர பத்தி நம்ம வந்து அவரோட பெர்சனல் லைஃப் எப்படி? அவர் எப்படி கேரக்டரு? அவர் எப்படி இருப்பாரு? அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இப்ப பார்த்த வரைக்கும் அவர் மேல வந்து எனக்கு என்னவோ இந்த மாரி ஒரு சாஃப்ட் கார்னர் மாரி சாஃப்ட் கார்னர்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அவர் ஏதோ பரவால்ல, நல்லா தான் இருக்கிறாரு. பட் அவர கார்னர் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. பட் ஆனா அதுக்காண்டி அவர் எப்பவுமே நான் என்ன சொல்ல நல்லா விளையாடுறாரு அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப தான் 1 வாரமே முடிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த பிக் பாஸ்ல வந்து யார் யார் எப்படி மாறுவாங்க? எப்ப எந்தெந்த டைம்ல எப்படி எப்படி மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சிலவங்க நமக்கு இப்ப பிடிச்சவங்க வந்து திடீர்னு ஒரு 5, 6 எபிசோடுக்கு அப்புறம் அப்படியே மாறலாம். ஸோ அதனால திவாகர் வந்து இப்போதைக்கு அவர மட்டும் டார்கெட் பண்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த வாரம் ரொம்ப வந்து திவாகர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் நல்லா விளையாடுறாரு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பார்த்துட்டே இருங்க. இந்த மாரி பிக் பாஸ் சம்மந்தமா எல்லாமே வந்து பேசுவோம். தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற எல்லாம் சேரும். தேங்க் யூ.